ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க தி ஹண்ட் ஃபார் ஈகிள் 1 கிராஷ் பாயிண்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2006ல் ரிலீஸ் ஆன ஒரு வார் ஆக்ஷன் படம். இதோட ரன் டைம் 1 hour 28 minutes இருக்கு. இந்த படத்தை பிரையான் க்ளூடி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல மார்க் டெக்கோசஸ், தெரேசா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். அல்கொய்தா அமைப்போட ஆதரவோட பாத்தீங்கன்னா உள்ளூர்ல பல கேங்ஸ்டர்ஸ் வந்து பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையும் தடுத்து நிறுத்த வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யுஎஸ் மெரைனோட கேங்கு அவங்களோட கேப்டனையும் இன்னும் சில பேரையும் கடத்திட்டு போயிருக்காங்க. அவங்களையும் கண்டுபிடிக்கிறதுக்காக களறங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா நார்மலான ஒரு வார் ஆக்ஷன் ஸ்டோரி பிளாட் தான். இதே மாதிரி நம்ம பல நூறு படங்கள் பார்த்துட்டோம். பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. யாருமே பெருசா பண்ணிருக்காங்கன்னு சொல்ற மாதிரி இல்ல. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா படம் நல்லாவே இருக்கு. இது 2006ல் வந்த படம். அன்னைக்கு டேட்டுக்கு ஓகேன்னு சொல்லலாம். இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபிலாம் நல்லாவே இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாம் பரவாயில்லாம இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க காட்டுற வார் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப வளவலன்னு இருந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்தா நல்லாவே இருந்திருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேல பயங்கரமா கோட்டை விட்டுருக்காங்க. எங்கெங்கயோ போது படமே தவிர படம் ஒரு நேர்கோட்டில் போகவே இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு ஏனோதான்னு எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு பிலாவரேஜான படம் தான். படத்துல அடல் கண்டென்ட்லாம் இல்ல. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.